ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா நடித்த 13 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 13 படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ராதிகா நடிச்சுக்காப்ல. அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம 6 படங்களும், பார்ட் 2 வீடியோவில் 7 படங்களும் பார்க்க போகிறோங்க. இந்த பார்ட் 1 படங்களான 6 படங்களில் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சுக்காப்ல, எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா நடித்த ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 27வது வயசில் இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா நடிச்சுக்காப்பில் லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் அருண் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை எம்ஏ காஜா டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் தான் இசையமைச்சுக்காப்பில். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க நம்ம ராதிகா. இதில் இன்னொரு கதாநாயகியான நம்ம ஜீவிதாவும் நடிச்சுக்காப்பிலங்க நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா. இதில் நம்ம விஜயகாந்த் ரங்கமணி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை டேரக்டர் பாலு ஆனந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாங்க. மூணாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் நீதியின் மறுபக்கம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா நம்ம விஜயகாந்த் கூட ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம ராதிகா மறிக்குழுந்து அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்பிலங்க. அதுக்கடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 34வது வயசில் தர்ம தேவதை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா நடிச்சுக்காப்பில. இதில் பார்த்தீங்கன்னா ஜான்சி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ராதிகா நடிச்சுக்காப்பிலங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரத் பாபுக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்காப்பில நம்ம ராதிகா. இந்த படத்தில் பல்லவி நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 35வது வயசில் சிறை பறவைகள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் டிசிபி ராஜசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை டேரக்டர் மனோவால தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்பில. ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 35வது வயசில் வீரபாண்டியன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா மீனாட்சி மீனா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் மணிமாறன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை டேரக்டர் கார்த்திக் ரகுநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் இசையமைச்சுக்காப்பிலங்க. இந்த 6 படங்களில் நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா 4 படங்களில் ஜோடியாகவும், ஒரு படத்தில் சரத் பாபுக்கு ஒய்ஃபாகவும் நடிச்சுக்காப்பிலங்க, ஒரு படத்தில் ஜோடி இல்லாமல் நடிச்சுக்காப்பிலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் பெஸ்ட் பேராக நம்ம விஜயகாந்துக்கு ராதிகா ஜோடியாக நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.